பலர் இங்கே சுழியில் அகப்பட்டு இறந்திருப்பதாகவும் சொல்கின்றார்கள். என்ன நடந்தம்மா? ஒரு மாஸ்டர் ரயில போட்டோ எடுக்க போய் தானே தண்ணி அடிச்சு கொண்டு போனது. இன்னும் ஒரு அம்மா வந்து பாம்பை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன். பாம்பு நிற்குதா இல்லை? கடற்கரையிலே இங்கே உள்ளே செல்ல வேண்டாம் என எச்சரித்துக் கொண்டிருந்த போதிலும் சிலர் வந்து உள்ளே சென்றிருக்கின்றார்கள். எல்லாம் சிவமனவே எனக்கு நீ அருளிடுவாய். வணக்கம் மக்களை, நான் இப்போது யாழ்ப்பாணம் குறைகட்டுவான் இறங்குதுறைக்கு வந்திருக்கின்றேன். இன்றைய நாளிலே நயினை நாகபூசணி அம்பாளின் தேர் திருவிழா இடம்பெற இருக்கின்றது. நான் வந்திருக்கக்கூடிய இந்த நேரம் அதிகாலை 5:45 மணி. இந்த நேரத்திலே இங்கே ஏராளமான பக்தர்கள் படகில் ஏறி நயினாதீவு நாகபூசணி அம்பாள் ஆலயத்துக்கு செல்வதற்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவனாக நானும் இந்த படகிலே ஏறி இருக்கின்றேன். இப்போது உங்களை நயினை நாகபூசணி அம்பாள் ஆலயத்துக்கு அழைத்து செல்ல போகின்றேன். அலை கடல்கள் தாளாட்ட அங்கே வீற்றிருக்கக்கூடிய அம்பாளின் தேர் காட்சிகளை இன்று இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இப்போது நாங்கள் செல்லக்கூடிய இந்த வேளையிலே ஏற்கனவே இந்த பகுதியிலிருந்து சென்றிருக்கக்கூடிய படகுகள் அங்கிருந்து மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளிலே ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தர இருப்பதால் ஏராளமான படகுகளும் இங்கே சேவையில் ஈடுபட்டிருப்பதை காண்கின்றோம். அது மட்டுமில்லாமல் கடற்படையினரின் படகு கூட இங்கே பாதுகாப்பு கடமையிலே ஈடுபட்டிருப்பதை நாங்கள் இங்கே காண்கின்றோம். இப்போது நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய இந்த விடயம் நயினாவில் அமைந்திருக்கக்கூடிய விகாரையாக இருக்கின்றது. அண்மையிலே இந்த விகாரையிலே எழுந்த நிலையிலே ஒரு புத்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த சிலையைத்தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். இப்போது நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தை நோக்கி நாம் செல்லக்கூடிய படகு விரைந்து கொண்டிருக்கின்றது. இப்போது இறங்கு துறையை அடைந்திருக்கின்றோம். இறங்கு துறையை அடைந்த பிற்பாடு நாங்கள் ஆலயத்தின் உள்ளே செல்ல வேண்டும். உலகில் இருக்கக்கூடிய 64 சக்தி பீடங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் இந்த நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம். அதாவது புவனேஸ்வரி பீடமாக இந்த பீடம் விளங்குகின்றது. தக்கனது யாகத்திலே சிவபெருமான் அவமதிக்கப்படுகின்றார். அதன் வேதனையால் பார்வதி தேவி உயிர் நீக்கின்றார். அந்த உடலத்தை எடுத்துக்கொண்டு சிவபெருமான் அடைந்ததாக சொல்லப்படுகின்றது. அதன் காரணத்தினால் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் தடைப்படுகின்றது. இதனை கண்டு அஞ்சிய வானோர்கள் விஷ்ணுவிடம் சென்று முறையிடுகின்றார்கள். அவ்வாறு முறையிட்ட பின்னர் விஷ்ணுவானவர் தன்னுடைய கையில் இருந்த சக்கரத்தை பயன்படுத்தி உயிரற்ற உடல் மீது வீச அந்த உடலானது 64 துண்டுகளாக பிளந்து பூமியிலே விழுகின்றது. ஆலயத்திலிருந்து பார்க்கின்ற போது இங்கே பார்த்தால் தெரியும், கடல் வந்து வெற்றி காணப்படுகின்றது. அதாவது இன்றைய நாளிலே நீரோட்டமும் தண்ணீரும் இங்கே கடல் நீரும் குறைவாக காணப்படுகின்றது. பல இடங்களில் நிலத்தோட்டம் தெரிவதை இங்கே காண்கின்றோம். இவ்வாறு இதற்கு முன் இருந்ததில் என சொல்கின்றார்கள். அந்த 64 உடற்பாகங்களும் விழுந்த இடங்கள் பின்னாட்களிலே சக்தி பீடங்களாக உருவாகின்றன. அவ்வாறு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி பீடமாக இருக்கக்கூடியது இந்த நயினையம்பதி நாகபூசணி அம்மன் ஆலயம். 64 சக்தி பீடங்களிலே புவனேஸ்வரி பீடமாக விளங்குகின்றது. கடற்கரையிலிருந்து பார்க்கின்ற போது இங்கே கருடன் கல் தெரிகின்றது. அதாவது நான் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே வந்து நீர் மட்டம் வந்து குறைவாக இருக்கின்றது. நீர் வற்றி இருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்திலே இந்த பகுதியை முழுவதுமாக கடல் நீர் நிறைக்கும் என சொல்கின்றார்கள். பொதுவாக இந்த நீர்மட்டம் உள்வாங்குவதும் பின்னர் நீரானது கடல் நீரானது பல இடத்துக்கு வருவதும் இங்கே ஒரு வளமையான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. கடற்கரையிலே இங்கே உள்ளே செல்ல வேண்டாம் என எச்சரித்துக் கொண்டிருந்த போதிலும் சிலர் வந்து உள்ளே சென்றிருக்கின்றார்கள். இந்த கருடன்கல்லை நோக்கி நடந்து செல்வது என்பது ஒரு ஆபத்தான விடயமாக பார்க்கப்படுகின்றது. பலர் இங்கே சுழியில் அகப்பட்டு இறந்திருப்பதாகவும் சொல்கின்றார்கள். எனவே இந்த பகுதிக்கு வரக்கூடியவர்கள் அந்த கருடன்கல்லை சென்று பார்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தண்ணி வந்து அடிச்சு கொண்டு போனது ஒரு மாஸ்டர். என்ன நடந்தம்மா? ஒரு மாஸ்டர் ரயில போட்டோ எடுக்க போய் தானே தண்ணி அடிச்சு கொண்டு போனது. அதுக்கு பிறகு பாதுகாப்பு கொடுத்துக்கிடாது. சரி சரி. வீல் போனதா எங்களுக்கு தெரியாது, கண்டுட்டு தான் நான் அறிவிச்சேன். ஒரு பக்தியில வந்து உள்ளே போயிட்டுனா அப்ப திரும்பி வேற கஷ்டப்பட்டு நிக்கிறோம். என்ன? சரி சரி. இது வந்து அதை பற்றி தெரியாது. கடல்ல பள்ளங்கள் மாடுகள் கிடக்கிறத பற்றி புதவுகள் கிடக்கிறத பற்றி தெரியல. போயிடக்கூடாது. அவையில பாதுகாப்பாக எடுக்க சொல்லி தான் இப்போ கோயிலாலே அறிவிச்சது. எல்லாரும் நீங்கள் எந்த அமைப்பு? நாங்கள் இலங்கை முதல்வர் சங்கம். சரியம்மா, நன்றி. உள்ளே செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையை மீறி உள்ளே சென்று அங்கே மேலதிகமாக அந்த தொலைவை அடைய முடியாமல் மீண்டும் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடலிலே பல ஆபத்துகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பல குழிகள் இருக்கின்றன, வெட்டக்கூடிய கற்கள் இருக்கின்றன. இவற்றையும் தாண்டி உள்ளே செல்வது என்பது சிரமமான
விடயமாக பார்க்கப்படுகின்றது, ஆபத்தான விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த நைனை நாகபூசணி அம்மன் தேர் திருவிழாவிலே இந்த விடயத்தையும் இந்த காணொலியூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆமாம், என்ன உள்ளே போய் பார்த்தீங்க, கிட்ட போட்டீங்களோ? உள்ளுட்டு நாங்கள் காட்புரம் எல்லாம் இதோட எங்களோட இன்னும் ஒரு அம்மா வந்த வாவா பாம்பை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன். பாம்பு நிற்குதா இல்லை? உண்மையான பாம்பு கல்லு கல்லு சிலை அந்த சிலை அப்போ நீங்கள் தொட்டு கும்பிட்டீங்க கற்பூரம் கொளுத்தி? காட்புரம் வந்துட்டு நாங்கள் அது எத்தனை மணிக்கு பார்க்க போனீங்க? 7 மணி 7 மணிக்கு போயிருக்கீங்க. நீ முடிச்சுட்டு போனாங்க. இப்போது நான் உங்களை ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் செல்லப் போகின்றேன். அங்கே வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா வந்த பிற்பாடு தேர்க்காட்சிகள் இடம்பெற இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்ளே சென்று பார்க்கலாம். என்று நைனை நாகபூசணி அம்பாளின் தேர் திருவிழாவோடு இந்த காணொலி முழுமையாக பயணிக்க இருக்கின்றது.
ரட்சிப்பாய் என் தாயை ரட்சிப்பாய் சிதானந்தே போற்றி போற்றி கல்யாணி காதி வித்யே கமலாட்சி போற்றி போற்றி லகாரிணி லப்த ரூபே லப்த சக்தே போற்றி போற்றி ரீங்கார மூர்த்தி தாயே புவனேயமாக்கிடம்மா எல்லாம் சிவமனவே எனக்கு நீ அருளிடுவாய் நெஞ்சத்துள் நீ இருந்து நித்தியமுக்தனாக்கிடம்மா அல்லும் பகலும் அடியேன் இவன் உன்னை என்று அழகிலும் அன்பிலும் அறிவிலும் சக்திமயம் அனைத்தும் பராசக்தி நான் வாழ அடியனு கருண்டதுடன் அம்மையே ஆன்மா அதுவே நானும் அதுவே போய்க்க நானும் பாரு வீட்டை போய்க்க இது இப்போதைக்கு முடியாத கோயிலில் இவ்வளோ வருமானம் தருகுது 2 போட்டோ எடுத்து மக்களுக்காக விட்டு ஃப்ரீயாக செய்யலாம் தானே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க 150 ரூபா அண்ணா எங்கேருந்து வரீங்க மாதலேருந்து வரோம் எவ்வளோ ஆளும் வரீங்க தேருக்கு எனக்கு ஒவ்வொரு வருஷம் வரோம் என்னென்ன உங்களோட நன்மை கிடைச்சிருக்கு இந்த வந்தா போகுது இங்கே வந்து என்ன நன்மை அடைஞ்சிருக்கு வந்து போகிறோம் ஆட்சி அருள்தானா மாறி மேலே 15 ரூபா காணி கூட பேர் வந்து ஏற்படுது கோயிலுக்கு போய் வந்தாச்சா அருள் கிடைச்சதா அருள் சரியான முறையில் கிடைச்சிருக்கு நல்லா கிடைச்சதா ஒரு வருஷம் மாறான இந்த வருஷம் வந்திருக்கு சரி சரி ஒரு வருஷம் மாறுறீங்க சரியா என்ன வாங்கிட்டு போறீங்க கோயிலேருந்து போய் கோயில் என்ன வாரது வீட்டுக்கு கச்சான்கள் பழங்கள் கச்சான் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போறீங்க எல்லாம் வாங்கிட்டு சரி சரி நன்றியா